ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற சூப்பர் அப்டேட்ஸோடு சேர்த்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆக போகிற அங்க பிரதட்சணம் டிக்கெட் அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். திருமலாவில் தரிசன டிக்கெட் கொடுக்குற புது கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீவாணி பவன்கிற பேரில். தினமும் ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் திருமலா ஜேஇஓ ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அனைத்து வசதிகளோட புது பில்டிங்கில் இந்த ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இன்னையிலேருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட தலைவர் இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அன்னமய பவன் கிட்ட இந்த பில்டிங் இருக்குது. வீடியோ சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. அன்னமய பவன் எங்கே இருக்குது அப்படின்னா பத்மாவதி என்கொயரி ஆஃபீஸ் கிட்ட இருக்கும். ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட பில்டிங் புது பில்டிங்கில் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாணி பவன் அந்த பில்டிங்கோட பேர். இன்னையிலேருந்து இந்த சர்வீஸ் புது பில்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைன் பில்டிங் ஸ்ரீவாணி பவன்கிறது இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் சீக்கிரமாக நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். 10,500 ஒருத்தருக்கு. நம்ம நாளைக்கே சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் இந்த கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். போகும்போது ஆதாரோட 2 ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 800 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட்டோட அவைலபிலிட்டி கூட நம்ம மொபைலே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தருக்கு 10,500 நம்ம பே பண்ணிவிட்டு அடுத்த நாள் திருப்பதி பெருமாளை சிங்கிள் லைனில் போய் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷனில் பெருமாளை பார்க்குறதுக்கு. ஏன்னா மற்ற பக்தர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு சிங்கிள் லைனில் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக நம்ம சுவாமி பார்க்கலாம். ஆன்லைனில் ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் திருமலாவில் ஒரு 800 டிக்கெட்ஸும் திருப்பதி ஏர்போர்ட்டில் ஒரு 200 டிக்கெட்ஸும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். அடுத்து இன்னைக்கு டிடிடி போர்டோட மீட்டிங் நடந்துச்சு திருமலாவில். இதில் முக்கியமான நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பக்தர்களோட வருகை அதிகமாக இருக்கிறதுனால வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 3 கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 இருக்குது, 2 இருக்குது. இப்போது 3ஆவதாக பில்டிங் கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க பக்தர்களோட வசதிக்காக. அடுத்து கோதண்டராமசுவாமி கோயில் ஒண்டிமிட்டால் இருக்கிறது. அங்கே தொடர்ந்து அன்னப்பிரசாதம் கொடுக்கறதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஒரு சூப்பர் அப்டேட் என்ன அப்படின்னா லாஞ்சஸ் கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற லாஞ்சஸ் திருமலாவில் கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க பக்தர்களோட வசதிக்காக. சூப்பராக இருக்கும் வந்துச்சு அப்படின்னா. அண்டு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை, அலிப்பிரிமெட்டு நடைபாதையிலலாம் லைட்டிங்ஸ், செக்யூரிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சிலா தோரணம், சக்கரத்தீர்த்தம் சைடும் மாஸ்டர் பிளான் போட்டு அதையும் டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணுங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் முதலமைச்சர் அவங்க சொன்னதுக்கிறங்க உலகளாவிய இடங்களில் ஸ்ரீவாரி கோயில் கட்டுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. அதை இனிஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு சப் கமிட்டியும் வச்சுருக்காங்க. பக்தர்களுக்கு சிறந்த சேவை வாலண்டரி சேவை மூலமாக கொடுக்கறதுக்காக 4 கோஆர்டினேட்டர் போஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில். சைபர் செக்யூரிட்டி லேப் வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. கல்யாணக்கட்டால் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளும் இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்டு திருமலாவில் புது டிடிடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் கட்ட போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா வசதிகளும் ஒருங்கிணைக்கிற மாதிரி. கீழ்த்திருப்பதியில் டிடிடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இருக்குது. அதே மாதிரி திருமலாலையும் கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. திருமலாவில் 6 பிளாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓல்டு ஹெச்விடிசி, பாலாஜி ரெஸ்ட் ஹவுஸ், ஆம்ப்ரோ கெஸ்ட் ஹவுஸ், அன்னபூர்ணா கேன்டீன், கல்யாணி ஜுவல்லரிஸ், அந்த மாதிரி கல்யாணி சோல்ட்ரிஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க.
அன்னமாச்சாரியாவோட பிறந்த ஊரான தாளப்பாக்கத்தை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான முடிவு எடுத்திருக்கிறாங்க. புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீவாரி கோயிலில் 320 மைக், ஒரு மைக்கோட விலை 25,000 விதத்தில் வழங்க போகிறதா முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் அப்படியே டிடிடி ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்காங்க, நீங்களும் பாருங்கள். அடுத்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த புக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் ஃப்ரீ தான், ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். 2 பேருமே அங்கப்பிரதட்சணம் செய்கிறவங்களா இருக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணும், மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூலில் போகிற குழந்தையாக இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, அவங்க கேட்டால் காமிக்கணும். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். அங்கப்பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் ஷர்ட் பனியன் கழட்ட சொல்லிவிடுவாங்க. லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா, க்யூலேயே நம்ம லக்கேஜ் மொபைல்லாம் கொடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா அக்காமடேஷன் புக்கிங் லிங்க் எனேபிள் ஆகாது. குறைஞ்சது 2 பேருக்கு புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் அக்காமடேஷன் அங்கப்பிரதட்சணத்தை பார்த்தினது. ஒரு தடவை அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் ஆகும். மற்றபடி நீங்கள் வேறு எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும், புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதாரில் இந்த அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ண அன்றைக்கி 300 தரிசன டிக்கெட் வேணும்னா போட்டுக்கலாம். வர்ச்சுவல் சேவாவில் அவைலபிளாக இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோ, சீனியர் சிட்டிசனில் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா கூட அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் நீங்கள் ரீசெண்டாக புக் பண்ணிட்டீங்க, போகிறீங்களோ போலையோ அந்த டேட்லேருந்து 90 நாள் கணக்கு வச்சுக்கணும் மறுபடியும் புக் ஆகிறதுக்கு. ஸோ எலிஜிபிளாக இருக்கிற நம்பரில் லாகின் செய்துக்கோங்க. அதில் உங்கள்கிட்ட ஒரு 2-3 நம்பர்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பில் ஒன்று, போர்ட்டலில் ஒன்று, லேப்டாப் மாதிரி ட்ரை பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். கம்மி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த டிக்கெட்டாக இருந்தாலும், அதாவது எப்படின்னா ஒரு புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளார புக் பண்ணிக்கிட்டால் எந்த எரரும் வர மாட்டேங்குது. அந்த 2-3 அங்கப்பிரதட்சணம் 1.5 நிமிஷத்தில் தீந்துடும். மற்ற தரிசன டிக்கெட்லாம் சொல்கிறேன், ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளார நம்ம பேமெண்ட் வரைக்கும் போய் முடிச்சிட்டோம் அப்படின்னா பெருசாக எரர் வர்றதில்ல. அதை தாண்டிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு எரர் வந்துகிட்டே தான் இருக்குது. சம்டைம்ஸ் புக்கிங்கும் ஆகுது. ஜென்ரலாக அங்கப்பிரதட்சணம் 2 மினிட்ஸ்க்கு கம்மியாகவே புக் ஆகிடும். அண்ட் இந்த டிக்கெட் ஃப்ரீங்கிறதுனால பேமெண்ட் ப்ராசஸும் கிடையாது நமக்கு. ஸோ 958K ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மொபைல் நம்பரில். இன்னொரு மொபைல் நம்பர் இருந்தால் போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, ஆப்போ போர்ட்டல்னால் ttdevasthanams.ap.gov.in, அதில் ஓடிபி எல்லாம் கொடுத்துட்டு லாகின் செய்து வச்சுக்கோங்க. அப்படி லாகின் செய்கிறப்போ அங்கப்பிரதட்சணம் கிளிக் பண்ணாதீங்க, 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வரும். வேறு ஏதாவது கிளிக் பண்ணி லாகின் செய்ததுக்கப்புறம் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அப்போ பாருங்கள் கம்மியாக இதில் போகுதுன்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமைகளில் அங்கப்பிரதட்சணம் கிடையாது. அக்டோபர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அங்கப்பிரதட்சணம் கிடையாது, ஏன்னா பிரம்மோற்சவம். புஷ்பயாகம்க்கு அங்கப்பிரதட்சணம் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கும். இருந்தாலும் ஓப்பன் பண்ண பிறகு தான் நமக்கு ஷியோராக தெரியும். இது தவிர மற்ற எல்லா நாட்களுக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சனிக்கிழமைகளில் 500 டிக்கெட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. குறிப்பாக 3வது சனி, 4வது சனியெல்லாம் ஓப்பன் பண்ணும்போதே அவைலபிலிட்டி பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தீரும். மற்ற நாட்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 780 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஷியோராக டிக்கெட் வேணும் அப்படின்னா மாத கடைசியில் வீக் டேஸில் போட்டுக்கோங்க, கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். விசேஷ நாள்லாம் விட்டுருங்க. தீபாவளி, புஷ்பயாகம், சனி, புரட்டாசி நாட்களில் கூட, மீதி நாளில் இருக்கிறது கொஞ்ச நாளாக இருந்தால் கூட வீக் டேஸை ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வர்ச்சுவல் க்யூ கம்மியாக காமிக்கணும். அடுத்தது, உங்களுக்கு ரூம் வேணாம் அப்படின்னா ஒருத்தருக்காக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். டேட் கிளிக் பண்ணோன்னே என்றைக்கு நம்ம டேட் செலக்ட் பண்ணுறோமோ அன்றைக்கி காலையில் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. இப்போ 14ஆம் தேதி புக் பண்ணுறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம புனித நீராட செய்துட்டு ஈர துணியில் போய்
300 தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்க பிரதட்சணம் ஃபஸ்ட்டு செய்வோம். ஒரு 20 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் 3:50 போல் மறுபடியும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அதை அங்க பிரதட்சணம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய லேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து. செக் பண்ணிக்கோங்க. டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் போகிறப்போ நீங்கள் கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட் இல்லை எந்த டிக்கெட்டும் தப்பு இல்லாமல் ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். மொபைலில் லேப்டாப்லலாம் எப்படி கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது, அதாவது கிளிப் போர்ட்னால் என்னென்னா நம்ம டைப் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸை கிளிப் போர்டில் ஈஸியாக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக நமக்கு புக்கிங்கும் ஆகும். இல்லை எங்களுக்கு டைப் தான் வருதுன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே எடுத்து வச்சுக்கிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, சிட்டி, பின்கோடு, நேமு, ஆதார், ஜெண்டரு இவ்வளோ தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் புக் நோ கொடுத்தா உங்களுக்கு புக் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் புக் பண்ணும்போது திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு வேறு ஒரு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணாலும் அடுத்தது புக்கிங் ப்ரொசீட் ஆகவே மாட்டேங்குது. ஒருவேளை கிடைக்கலனா கூட கொஞ்சம் நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு கிடைக்கல தான், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா டிக்கெட் இருந்தது அப்படின்ட்டு. இது எல்லாருக்கும் சொல்லலை. பட் லாஸ்ட் மந்த் ஒரு 2-3 பேர் போல் இதே விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம் ஓப்பன் பண்ணுறாங்க. மெயின் பாயிண்ட்ஸ் இதான். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். ஒருத்தருக்காக புக் பண்ணால் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. அண்ட் டேட் வந்து வயசாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்களுக்கு பர்டிகுலர் டே தான் வேணும்னா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த டேட்டாக இருந்தாலும். ஸோ ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே நம்ம அங்க பிரதட்சணம் செய்துட்டு திருப்பதி பெருமாளை சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கு ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அண்ட் நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்துட்டு வந்தோன்னே எஸ்பிசி சேனலில் அன்றைக்கே உடனே பார்த்துடணும். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணுறது கிடையாதுங்கிறதுனால அப்புறமா பார்த்தா நமக்கு தெரியாது. நாம் அங்க பிரதட்சணம் செய்ய உள்ளே போகிறப்போ வர்றப்போ இருக்கிறதெல்லாம் சேவ் ஆகிருக்கும். அதை பார்க்குறதுக்கு நமக்கு ஹாப்பியாக இருக்கும். 90 டேஸ் கேப் வச்சுக்கோங்க. மற்ற தரிசன டிக்கெட்டோட கம்பேர் பண்ணாதீங்க. புக் பண்ணிக்கலாம் அதே நாளில் கூட. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் கீழ் திருப்பதியில் ஒரு 5:45 போல் தீர்ந்துச்சு. ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புது கவுண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறது நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த புது பில்டிங்கில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வாங்கினாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லிவிட்டு நான் போனாலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அக்காமடேஷனும் அதோடையே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கு அக்காமடேஷன் தேவைன்னா தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து புக் பண்ணிக்கணும். தனியாக புக் பண்ண முடியாது. ஒரு லாகின்லேருந்து 9 பேருக்கு டொனேஷன் பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம தரிசன டிக்கெட்டும் அக்காமடேஷனும் தேவைப்பட்டால் புக் பண்ணிக்கலாம். திருமலாவில் 999 ரூபாய்க்கு இருக்கிற நான் ஏசி ரூம் அலாட் பண்ணுவாங்க. டொனேஷன் நம்ம பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஓப்பன் ஆகிறப்போ நம்ம ப்ரிவிலேஜஸ் யூஸ் பண்ணி தர்ஷன் டேட் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். டொனேஷனுக்கு ஃபஸ்ட்டு பே பண்ணணும் 10,000 ரூபா போல். 500 ரூபா தரிசன டிக்கெட்டுக்கு பே பண்ணணும். யூபிஐ ஆப்ஷன் கிடையாது. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அண்ட் ஒரே ஒரு ப்ளஸ் மற்ற எல்லா தரிசன டிக்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ என்னென்னா ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஒரு தடவை நம்ம புக் பண்ணிக்கிட்டு போக முடியல அப்படின்னா ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். எந்த தரிசன டிக்கெட்டுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ரீஃபண்ட் வராதானா இந்த ஒரு டிக்கெட் மட்டும் ரீஷெட்யூல் வித்தின் 1 இயர்க்குள்ளார பண்ணிக்கலாம். நம்ம புக் பண்ணிவிட்டு போகலனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டு முடிகிறப்போ ரீஷெட்யூல் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். அவைலபிலிட்டி எப்போ இருக்கோ பார்த்துக்கிட்டு அப்போ நம்ம 1 இயர்க்குள்ளார மறுபடியும் புக் பண்ணிக்கலாம். ஏடிசி சர்க்கிள் வழியாக ஜாயின் பண்ணி சிங்கிள் லைன் தான் ஆல்மோஸ்ட் இருக்கும். இருந்தாலும் அதில் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கும் முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிட்ட போய் பெருமாளை பார்க்கலாம். குலசேகரன் படி வரைக்கும் நமக்கு பிடிச்ச நாளில் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம அந்த டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். டைம் டேஸ் கேப் கிடையாது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மறுபடியும் கூட நீங்கள் அடுத்தடுத்து புக் பண்ணிக்கலாம். மற்ற தரிசன டிக்கெட் கூட அதே நாள்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.
விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியாது. குறைஞ்சது 2 பேருக்காவது நம்ம டொனேஷன் பே பண்ணி தரிசன டிக்கெட் புக் பண்ணால் தான் அக்காமடேஷனும் எனேபிள் ஆகும். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் பற்றினது டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணிக்கேன் டிடிடிலேருந்து. வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைவ் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் பற்றி தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.